ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பங்களா சீரீஸோட 13வது பாகத்தை பார்த்துடலாம். சாக்கோ திரும்பி வந்து விட்டார் என்று டாக்டர் சொன்னதற்கு என்ன அர்த்தம் என்று சாரம்மாவுக்கு புரியவில்லை. இறந்து போன கணவன் எப்படி திரும்பி வருவார்? அவளால் டாக்டர் சொன்னதை நம்ப முடியவில்லை. அதனால் பதில் பேசாமல் அவனையே பார்த்திருந்தாள். சாரம்மா எதேச்சையாக தனது இடப்புறம் திரும்பி பார்த்தபோது திடுக்கிட்டு போனாள். அங்கே ஒரு பெரிய இரும்பு பீரோ இருந்தது. அதன் முன்பகுதியில் ஆள் உருவத்தை நன்றாக பார்க்கக்கூடிய கண்ணாடி. அந்த கண்ணாடியில் டாக்டரின் உருவம் மட்டும் தெரியவில்லை. ஆனால் அவன் போட்டிருந்த கோட் மட்டும் தெரிந்தது. தலை, கைகள் இவை கண்ணாடியில் தெரியவில்லை. என்னது என்றபடி கண்ணாடியின் முன் அவளே நின்று பார்த்தாள். அவள் உருவமும் மங்களாக தெரிந்தது. துணியால் நன்றாக துடைத்துவிட்டு பார்த்தாள். அப்போதும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. இவள் இப்படி பார்க்கிறாள் என்பதை அறிந்த டாக்டர் அங்கிருந்து நகர்ந்தான். பிறகு அவளையும் அழைத்தான். நான் கண்ணாடியில் கண்டதை அவள் கேட்டபோது, அதையெல்லாம் பார்க்கக்கூடாது, மனதில் அவற்றை பற்றியெல்லாம் யோசிக்க கொண்டு இருக்காத, மறந்துவிடு என்றான். அவள் பேசாமல் அவனை பார்த்தவாறு இருக்கவே, மறந்து விடுவது நல்லது, அதற்கு நான் உனக்கு வழி சொல்கிறேன் என்று சொன்னவாறே டாக்டர் அவளை உற்று பார்க்க, அவள் கண்களில் இருந்து புறப்பட்ட ஒளி கீற்று அவள் மீது படர நடந்தவற்றை அவள் மறந்து போனாள். சரி, வா போகலாம் என்று அவளை படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்று படுக்கையில் படுக்க வைத்தான். பிறகு அவள் அணிந்திருந்த ஆடையை ஒவ்வொன்றாக கட்டியிருந்தான். பிறகு அவளது நிர்வாண உடம்பை அவன் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக உடலை பல இடங்களில் தடவி கொடுத்தான். மிருகத்தனமாக அவன் அவளிடம் நடந்து கொண்ட போது கூட அவள் ஈடு கொடுத்து கொண்டு அமைதியாக இருந்தாள். அவளுக்கும் உடம்பில் அந்த அளவுக்கு பலம் இருந்தது. சில நிமிடங்களில் அவள் படுக்கை விட்டு எழவே சாரம்மா அப்படியே படுக்கையில் கிடந்தாள். பிறகு திடீரென அவள் சிரித்தாள். அதற்கு என்ன அர்த்தம்? அதனால் அவளது வேகத்திற்கு ஈடுகொட்ட முடியவில்லை. அவளிடம் அவன் தோற்றுவிட்டான். அதனால் தான் அவள் சிரித்தாள். இது டாக்டருக்கு மிகவும் கேவலமாக தெரிந்தது. மனதில் உக்கிரம். என்னை அவமதிக்கிறாய் என்று வெளிப்படையாக கூறாமல் அவன் மீண்டும் அவளது அருகில் போனான். அவள் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் காட்டவில்லை. டாக்டர் எழுந்தபோது அதே நிலையில்தான் அவள் படுத்து கிடந்தாள். அவளிடம் எந்த மாறுதலும் இல்லை. இதை கவனித்த டாக்டர் தன்னை விட அவளுக்கு அதிக சக்தி வந்து விட்டதோ என்று சந்தேகம் அவன் மனதில் தோன்றியது. இந்த எண்ணத்தில் அவள் அவனை பார்த்தாள். அவள் அவன் கண்களை கவனித்தாள். அவை சிவந்திருந்தன. அவைகளிலிருந்த சிவப்பான ஒளி வருவதை அவன் கண்டான். வெளிவந்தவுடன் அந்த ஒளி ஊசியைப் போல மாறி அவளது கண்ணருகில் வந்து போவது போல இருந்தது. டாக்டர் அவளை கட்டிலிருந்து எடுத்து அவளது கழுத்து பகுதியில் முத்தம் கொடுத்தார். அந்த சமயத்தில் அவனது கடவாய்ப்பற்கள் கூராகி அவளது கழுத்தில் புதிய லேசாக இரத்தத்தை உறிஞ்சி குடித்தான். பிறகு அவளை அவன் மீண்டும் படுக்கையில் கிடக்கினான். இன்று இரவு நான் போக வேண்டும் என்று அவன் சொல்ல அவள் தலையாட்டினாள். அவள் வெளியேறியவுடன் சாரம்மா எழ முயற்சித்தாள். அவளால் முடியவில்லை. உடம்பில் பாதி இரத்தத்தை அவன் குடித்துவிட்டு போய்விட்டான். இப்போது அவளுக்கு சக்தி வேண்டுமென்றால் அவள் எங்கேயாவது ரத்தம் குடிக்க வேண்டும். அதற்கு அவள் ஒரு நபரை தேட வேண்டும். மத்தியானம் கல்லூரியில் வேலை செய்யும் 2 சக ஆசிரியர்கள் அவளை பார்க்க வந்தார்கள். வந்தது பிரான்சிஸ் மற்றும் அவரது மனைவி ரெய்னா. பிரான்சிஸ் 35 வயதானவர், நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் கல்லூரியில் விளையாட்டுக்காக நியமிக்கப்பட்ட ஆசிரியர். அவன் அணிந்திருந்த வெள்ளை ஷர்ட்டும் கருத்த பேண்ட்டும் அவரது உடம்பை இறுக்கி பிடித்து கவர்ச்சியாக தோன்ற வைத்தது. வலிமை மிக்க உடலை படைத்த அவர் கம்பீரமான தோற்றம் கொண்டவர். அவரது மனைவி ரெய்னா நோஞ்சாந்திரேகம் படைத்தவள். கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர்கள் சாருமாவிடம் கேட்க, ஏதோ ஒரு விதமான நிம்மதி கிடைக்கிறது என்றால் அவள், வீட்டிலேயே முடங்கி கிடக்காதீர்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்களை வீட்டிற்கெல்லாம் செல்லுங்கள், பேசுங்கள், அப்போதுதான் உங்களுக்கு மனக்கவலை தீரும். என் வேலையை கவனிக்கவே எனக்கு நேரம் போதவில்லை. பிறகு எங்கே வெளியில் போவது? அந்த டாக்டர் ஃபெர்குசன் எங்கே? பிரான்சிஸ் கேட்டார். அவர் வீட்டில் இருப்பார். அவருக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்லையா என்று கேட்டால் ரெய்னா. யாரும் இருப்பதாக சொன்னதில்லை. குடும்பம் இல்லை போல் தெரிகிறது, பிரான்சிஸ் சொன்னார். சொல்வதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கோ வயது அதிகமாகவில்லை. இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் தனியாக இருப்பீர்கள்? நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. டாக்டர் பெரியாள், மிகவும் படித்தவர். நமது விருப்பத்திற்கு அவர் ஒப்புக்கொள்வார் என்று எனக்கு தெரியவில்லை என்றாள் சாரம்மா. நீங்கள் கேட்க கூச்சப்பட்டால் நாங்கள் வேண்டுமானால் கேட்டு சொல்கிறோம் என்றால் ரெய்னா. வேண்டாம் வேண்டாம், அது சரியில்லை, கேட்க வேண்டாம் என்றால் சாரம்மா. உடனே கேட்க வேண்டாம், சற்று நிதானமாக கேட்கலாம் அல்லவா? பிரான்சிஸ் கேட்டார். அவர் பேசிக்கொண்டிருந்த போது சாரம்மாவின் கண்கள் பிரான்சிஸ் உடம்பு மீது பதிந்திருந்தன. இதை அவரும் கவனித்தார். தான் பார்ப்பதை தன் மனைவி கவனித்துவிடக்கூடாது என்கிற கவலை அவருக்கு பெரிதாக இருந்தது. சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பிரான்சிஸ் அவரது மனைவி இருவருக்கும் அங்கிருந்து புறப்பட்டு விட்டு போய்விட்டனர். கேட் அருகில் போய் பிரான்சிஸ் திரும்பி பார்த்தார். அதை சாரம்மா பார்த்து லேசாக சிரித்து வைத்தாள். இரவு வந்தது. மணி 10. கடிகாரத்தை அவள் பார்த்தாள். மணி பின்னோக்கி ஓடுவதையும் சரியாக நேரம் காட்டாததையும் நினைத்து அவள் கடிகாரத்தை பார்த்தபடியே தவிர்த்து விட்டாள். மணி அப்போது 12 இருக்கலாம். சாரம்மா டாக்டர் அழைக்கும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு வியப்போடு பார்த்தாள்.
எப்படி உள்ளே வந்தான் அவன்? கதவை மூடிவிட்டாலவா வந்து உள்ளே வந்து படுத்தான்? பிறகு எப்படி இந்த நபர் உள்ளே வந்தான்? ஒரு தடவை எழுந்து பார்த்தபோது கதவு மூடித்தானே இருந்தது. கதவு திறந்தா இருந்தது. சாரம்மா டாக்டரிடம் கேட்டாள். ஆமாம் என்றார் டாக்டர். அதை அவள் நம்பாமல் வெளியே போய் பார்க்க கதவு திறந்துதான் இருந்தது. வா, நாம் போகலாம். இந்த இரவிலா? பிறகு பகலில் கல்லறைக்கு போவார்கள். தயங்கிய பிறகு அவள் சம்மதித்தாள். டாக்டர் காரில் வந்திருந்தான். டாக்டர் காரில் ஏறி உட்கார அருகில் சாரம்மா. வண்டி வேகமாக போனது. எதிரில் ஒரு லாரி வந்தது. சாரம்மா கண்களை மூடிக்கொண்டு விபத்தை எதிர்பார்த்து திடீரென கார் உயர கிளம்பி போய் சில நிமிடங்களுக்கு மீண்டும் கீழே வந்தது போல அவள் உணர்ந்தாள். நல்ல வேளை விபத்து நடக்கவில்லை. கல்லறை அருகில் கார் நின்றது. டாக்டர் வண்டியை விட்டு இறங்கினார். கல்லறை வாயில் கேட் நன்றாக பூட்டப்பட்டிருந்தது. டாக்டர் அதை தொட்டவுடன் அது திறந்து கொண்டது. பிறகு டாக்டர் சாக்கோ சாக்கோ என்று அழைத்தான். இத்தோட இந்த 13வது பாகம் முடியுது. மீண்டும் அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.